வாராசா உட்காரு. இது வரைக்கும் தமிழ் கேம்ஸே கிடையாது. ஸோ இது ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணுறது வந்துட்டு ஒரு நல்ல இம்பேக்டாக இருக்கும். கேமிங்லன்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஒன்று வெஸ்டர்ன் ஸ்டோரிஸாக இருக்கும். நார்த் பற்றி இருக்கும், க்ரீக் பற்றி இருக்கும், ஈஜிப்ட் பற்றி இருக்கும். நம்ம ஸ்டோரிஸ் இது வரைக்கும் வந்ததே இல்லை. அதனால தான் வந்து அந்த ஃபர்ஸ்ட்டு சரி சோலாஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா வந்தது. சேரன் பாண்டியன் எது வேணாலும் எடுத்துருக்கலாம். பட் எதனால இதை சோழ சூஸ் பண்ணீங்க? சோலாஸ் வந்து ஒரு வெல் டாக்குமெண்டட் ஒரு கிங் நமக்கு வந்துட்டு லிட்ரேச்சர்லேயோ இல்லை பிளேசஸ்லையோ இன்னும் இருக்குது. ஸோ அதனால் அது ஒன்று எடுத்தோம். மதன் கார்கியோட ரோல் என்னது இந்த கேமில்? ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, அதுக்கப்புறம் சாங்ஸ். மதன் கார்கி வந்த பிறகு சங்க இலக்கியம் அது எல்லாமே உள்ளே வருது. ஸோ ஒரு வேர்ல்டே வந்து ரொம்ப இமர்சிவாக இருக்கும். ஸ்டோரின்னு சொல்கிறோன்னா அது என்ன இலக்கியம், அது எங்கேருந்து வந்துச்சு, இப்போ ஒரு திருக்குள்ளே உள்ள இருக்குன்னா அது என்னது, ஜேர்னி ஃபுல்லாகவே வந்துட்டு லிவ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு மோட்ஸும் இருக்குது. ஸோ அது வந்து கிட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாட் வித் கேசி, சாட் வித் கார்த்திக் சிதம்பரம், ஐலட் ஸ்டுடியோவின் நிறுவனர் ஏப்ரஹாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் உங்களை சந்திக்கிறது மகிழ்ச்சி. தேங்க்யூ. ஸோ ஏப்ரஹாம், உங்களுடைய ரீசன்ட் கேம் சன் ஆஃப் தஞ்சை அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். இந்த சன் ஆஃப் தஞ்சைன்றது ஐலட் ஸ்டுடியோ அப்படின்ற நிறுவனம், உங்களுடைய நிறுவனம் தான் லான்ச் பண்ணி டெவலப் பண்ணுறோம் நம்ம. அது ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேம். அது வந்துட்டு நம்ம 11th century அந்த தஞ்சாவூர் அப்படியே ரீக்ரியேட் பண்ணுறோம். அதில் நம்ம விண்ணேந்திர சோழன்னு ஒரு கேரக்டரை வச்சு நீங்கள் ஃபுல் ஸ்டோரி இருக்கும் கேமில் வந்துட்டு. இது வந்து எக்ஸ்பாக்ஸ் இதுலலாம் இருக்கும் இல்லையா அந்த கேம்? அதுதான். ஸோ நம்ம ரிலீஸ் பண்ணுறது 3 பிளாட்ஃபார்ம்ஸ். ஒன்று பிசி, இன்னொன்று எக்ஸ்பாக்ஸ், அதுக்கப்புறம் ப்ளே ஸ்டேஷன். 3 வருது. 3 ஆமாம் வருது. ஓகே. ஸோ இது வந்து ஐலட் ஸ்டுடியோவில் பண்ணுறீங்க. உங்கள் டீம் வந்து இங்கே எல்லாமே சென்னையில் தான் இருக்காங்க? ஆமாம், என்கிட்ட டீம் வந்து சென்னை தான், பெருங்குடி தான் ஆஃபீஸு. அண்ட் டோட்டல் சைஸ் வந்து 30 member டீமு. ஓகே. அண்ட் மெயினாக வந்துட்டு இது நம்மளோட ஐபி மாதிரி. இது நம்ம இதுலேருந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது, எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். உங்கள் ட்ரெய்லர் பார்த்தேன், சன் ஆஃப் தஞ்சை. அகேன் more than 1 million வியூஸு, ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அந்த ட்ராக்ஷன் எப்படி இருக்குது சன் ஆஃப் தஞ்சைக்கு? திங்க் அது நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல. இப்போ வந்தது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஆர்கானிக் தான். எதுவுமே மார்க்கெட்டிங்கோ எதுவுமே நம்ம பண்ணவே இல்லை. ஸோ அது வந்துட்டு என்னென்னா பீப்புள் ஓன் பண்ணிக்கிறாங்க. அது ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸு. அண்ட் என்ன ஆடட் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இப்போ டீமுக்கு. ஸோ நல்லா டெலிவர் பண்ணணும் அப்படின்னு. இதில் ஒரு ரொம்ப நல்ல விஷயம் அப்படி என்னென்னு பார்த்தோன்னா, இப்போ நான் தமிழை வந்து உலகெங்கும் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். பல வகைகளில் நீங்கள் சென்னையிலேருந்து தமிழை உலகமெங்கும் கொண்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இல்லையா இந்த கேம் மூலியமாக? இல்லை, கண்டிப்பாக. ஏன்னா நான் ஒரு 2 years கிட்ட யூஎஸில் இருந்திருக்கேன். அங்கே பார்த்தோன்னா நம்ம தமிழ் படிப்பாங்க, மந்த்லி வந்து பே பண்ணி கிளாஸ்லாம் போயிருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இது ஒரு கல்ச்சுரல் ப்ரிசர்வேஷன் மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நம்ம கொண்டு போகிற ஒரு மீடியமாக இருக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் தமிழ் கேம்ஸே கிடையாது. ஸோ இது ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணுறது வந்துட்டு ஒரு நல்ல இம்பேக்டாக இருக்கும். ஸோ அதனால் இன்னொரு ஆடட் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஓகே, இன்னும் பெட்டராக என்ன கொடுக்கலாம் அப்படின்னு. அது இப்போ மதன் கார்கி வந்த பிறகு நமக்கு அதில் இப்போ சங்க இலக்கியம் அது எல்லாமே உள்ளே வருது. ஸோ ஒரு வேர்ல்டே வந்து ரொம்ப இமர்சிவாக இருக்கும். அவங்க இப்போ ஒரு பிளேயராக வந்துட்டு தஞ்சாவூரை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், கதை கேட்டுக்கலாம். அந்த மாதிரி நிறையா இப்போ ஒரு வில்லேஜ் போகிறோம் அப்படின்னா ஒரு பாட்டி வந்து கதை சொல்லுவாங்க. அவங்க நம்ம பிளேயர் வந்துட்டு அங்கே போய் உட்காந்துட்டு கதை கேட்டுக்கலாம். அந்த மாதிரி நிறையா திங்ஸ் இருக்குது வேர்ல்டில். ஸோ அது ஒரு நல்ல ஒரு போர்ட்டலாக இருக்கும்னு நினைக்கிறோம். இப்போ மதன் கார்கியோட ரோல் என்னது இந்த கேமில்? ஸோ ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, அதுக்கப்புறம் சாங்ஸ். ஸோ இதெல்லாமே மதன் கார்கி. நம்ம அதை எடுத்துகிட்டு இப்போ கேமிஃபை பண்ணி நம்ம பண்ணணும். ஏன்னா இப்போ ஒரு பிளேயர் விளாட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ஒரு என்கேஜிங்காக இருக்கணும், அந்த ஃபன் எலிமெண்ட் இருக்கணும். ஸோ அது எல்லாமே வந்துட்டு நம்ம டீம் ஒர்க் பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணுறீங்க ஆக்சுவலாக? ஸோ இப்போ பேசிக்காக இப்போ ஒரு வேர்ல்டு க்ரியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு தஞ்சாவூர் இருக்குது, இல்லை இப்போ ஒரு ராஜேந்திர சோழா இல்லை சோழாவோட பேலஸ் பண்ணணும் அப்படின்னா ரிசர்ச் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கான்செப்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு ஒரு அதுலேருந்து 3D மாடல் க்ரியேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கேமுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்றத பில்ட் பண்ணுவோம். இது ஒரு சைட் போயிட்டுருக்கும். அதே மாதிரி இப்போ அனிமேஷன் வேணும்னா அது ஒரு தனி டீம் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ இந்த அனிமேஷன் பிளேயர் ஏதாவது இப்போ பட்டன் கிளிக் பண்ணும்போது நடக்கணும், அதை வந்து ப்ரோக்ராமிங் கோட் எழுதுவோம். இப்போ C++ல நமக்கு கம்ப்ளீட்டாக கேம் வந்து பில்ட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து தான் கடைசியில் வந்துட்டு அது ப்ளே ஸ்டேஷன், எக்ஸ்பாக்ஸ் வர்றது. இப்போ ப்ளே ஸ்டேஷன், எக்ஸ்பாக்ஸ்லாம் ஐ மீன் நிறைய கிட்ஸ்லாம் இப்போ நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ கேம் கஃபேலாம் நிறையா இருக்குது. எல்லாருமே போயிட்டு ஆமாம் காசு கொடுத்து விளாட்றாங்க. நிறைய பர்த்டே பார்ட்டிஸ்லாம் கூட இந்த கஃபேல தான் நடக்குது. இது மாதிரி விளையாடுற இடத்துல நம்ம ஊர் கேமை விளையாடுறது இல்லை, வெளிநாட்டோட கேமை தான் விளையாடுறோம். இப்போ அந்த ஊரில் இருக்கிற கலாச்சாரம் என்ன அதெல்லாம் கற்றுக்குறோம். ஆமாம். இப்போ அது மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இல்லையா?
கண்டிப்பாக. ஏன்னா இப்போ சிங்கிள் பிளேயர் ஸ்டோரி கேம் தான் இப்போ நம்ம பண்ணுறது. இப்போ கேமிங்லன்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஒன்று வெஸ்டர்ன் ஸ்டோரிஸாக இருக்கும். இப்போ நார்த் பற்றி இருக்கும், க்ரீக் பற்றி இருக்கும், ஈஜிப்ட் பற்றி இருக்கும். இல்லை அப்படின்னா ஜாப்பனீஸ், சைனீஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஸ்டோரிஸ் இது வரைக்கும் வந்ததே இல்லை. அதனால தான் வந்து அந்த ஃபர்ஸ்ட்டு சரி சோலாஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா வந்ததே. ஏன்னா வேர்ல்டு நமக்கு புதுசாக இருக்கும், அந்த கதையில் நடக்கிற ஸ்டோரியாக இருக்கட்டும், அவ்வளோ ரிச்சான கல்ச்சர் இருக்குது. அதனால தான் ஹிஸ்டாரிக்காக அந்த செட்டிங் ரொம்ப ட்ரூ டுவர்ட்ஸ் அந்த செஞ்சுரியாக இருக்கும். பட் இதில் இருக்கிற சவால்கள் என்ன ஆக்சுவலாக இங்கே? அதாவது இதுக்கு நிறைய செலவும் ஆகும், ரைட்? வெரி எக்ஸ்பென்சிவ், நிறைய செலவாகும். இதில் இருக்க சவால்கள் என்ன? ஸோ மல்டிபிள் திங்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு நமக்கு லைக் ஒரு கம்பெனி ரன் பண்ணால் ஆப்வியஸாக இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ ஏன்னா இப்போ இந்தியாவிலேருந்து இப்போ ஃபர்ஸ்ட்டாக நம்ம பண்ணும்போது மார்க்கெட்டே நம்ம தான் க்ரியேட் பண்ணுறோம். ரெஃபரன்ஸ் மாதிரி கேட்பாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஜான்ரா டைட்டிலுக்கு வந்துட்டு எவ்வளோ மார்க்கெட் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு டேட்டாவே இருக்காது. ஸோ அந்த ஒரு ஃபர்ஸ்ட் க்ரியேஷன், ஒரு ஃபர்ஸ்ட் மூவராக இருக்கும்போது அது ஒரு டிஃபிகல்ட்டி தான். நம்ம யாரையும் கன்வின்ஸ் பண்ண முடியாது. இப்போ வெளியே இருக்கவங்க என்ன கேட்பாங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு இந்தியாவில் ஆல்ரெடி ஒர்க் அவுட் ஆன ஸ்டுடியோஸ் எதாவது கொடுங்க இந்த மாதிரி கேம் பண்ணி அப்படின்னா நம்மகிட்ட எதுவும் கிடையாது. ஸோ அது ஒரு சேலஞ்சு. அண்ட் அட் த சேம் டைம் நமக்கு அது ஃபர்ஸ்ட்டாக நம்ம பண்ணும்போது டேலண்ட்ஸாக இருக்கட்டும், ப்ராசஸாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம ஃபிகர் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அது எல்லாமே ஒரு லேர்னிங் தான். பட் அவுட்புட் நல்லா வந்திருக்கு இந்த தடவை வந்துட்டு. ஸோ அதனால் அந்த ஒரு குளோபல் ஸ்டாண்டர்ட் இருக்கணும் அப்படின்றது நமக்கு டார்கெட் எப்போயுமே. ஸோ அதுக்கு இது பண்ணி தான் போயிட்டுருக்கோம். இப்போ ஃபுல் எக்ஸிக்யூஷனுமே இந்தியாவிலேருந்து தான் பண்ணுறோம்? இந்தியாவிலேருந்து தான் பண்ணுறோம். ஓகே. பட் இது மாதிரி கேம்ஸ் இருக்கு இல்லையா, இது இந்தியா மற்ற மொழிகளில் வந்திருக்கா? இப்போ ஹிந்தி, மலையாளம் அது மாதிரி இதில் மொழிகளில் வந்துருக்கு? இல்லை, இன்னும் வரல. அதுவும் மோஸ்ட்டாக என்ன பண்ணிடுவாங்கன்னா கொஞ்சம் வெஸ்டர்னிஃபை பண்ணிடுவாங்க. இப்போ இங்கிலீஷில் இருக்கும் நரேட்டிவே, இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ட்ரூ டு விட்ஸ் அந்த கல்ச்சுரல் இது இருக்காது, இல்லை மித்தாலஜியாக இருக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. எவ்வளோ ஒரு ஆத்தென்டிக்காக இருக்கணுமோ அவ்வளோ ஆத்தென்டிக்காக பண்ணணும் தான் கோல் வந்துட்டு. இது எப்போ லான்ச் பண்ணுறீங்க கேம்? ஏர்லி நெக்ஸ்ட் இயர் மாதிரி பிளான் பண்ணுறோம். இது கைண்ட் ஆஃப் என்னென்னா, இப்போ நமக்கு நிறைய பெரிய கேம்ஸ் வருது இப்போ இந்த இயர் எண்ட்குள்ளேயே வந்துட்டு. ஸோ அந்த டைம் போனோன்னா ப்ரெஸ்ஸோ அந்த ரீச் அது இருக்காது குளோபலாக. ஸோ அதனால ஏர்லி நெக்ஸ்ட் இயர் மாதிரி பிளான் வச்சிருக்கு. ஸோ இப்போ லான்ச் பண்ணுறோம் இல்லையா, இப்போ உங்களுடைய டார்கெட் மார்க்கெட்னா என்ன இந்த கேமுக்கு? டயஸ்பரா எக்ஸ்பேட். ஸோ அது நமக்கு ரொம்ப பெரிய மார்க்கெட்டு. அது நமக்கு ஒரு ப்ரைமரி டார்கெட். செகண்டரி வந்து பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ், யூரோப் அந்த மாதிரி இருக்கும். அண்ட் டெர்ஷரி வந்து இந்தியா. ஏன்னா நமக்கு இந்தியா வந்து ஒரு ரொம்ப அப்கமிங் மார்க்கெட்டு. மேபி இன்னொரு நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் நெக்ஸ்ட்டு சைனா அந்த மாதிரி ப்ரிடிக்ஷன் இருக்குது. பட் இப்போ வந்துட்டு பயங்கர ரீச் இருக்குது. இப்போ ஒரு காலேஜ் படிக்கிற பசங்க எல்லாருமே வந்து இப்போ கேமிங் லேப்டாப் தான் வச்சுருக்காங்க. ப்ளே ஸ்டேஷன் ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு. முன்னாடி இப்போ நான் சின்ன வயசில் இருக்கும்போது அது ஒரு லக்ஸரியான ஒரு ஐட்டம். அது நம்ம வந்து ரொம்ப ட்ரீம் பண்ணுவோம், வாங்கி தருவாங்களா அந்த மாதிரிலாம். இப்போ அது கொஞ்சம் நார்மலைஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் இன்னும் ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு மார்க்கெட்டாக இருக்கும் இந்தியா வந்துட்டு. ஸோ இப்போ வெறும் இந்தியன் டயஸ்போரா மட்டும் தானே, இல்லை மற்ற மொழிகள் பேசுகிறவங்களும் விளையாடலாம் இல்லையா? யாருனாலும் விளையாடலாம். ஆமாம். ஏன்னா நமக்கு பட் கேமில் வாய்ஸ் எல்லாமே தமிழில் தான் இருக்கும். உங்களுக்கு சப்டைட்டில்ஸ் வந்து அட்லீஸ்ட் 15 லாங்குவேஜஸ் கிட்ட நம்ம கொடுத்துருவோம். ஓகே. அப்போ நம்ம சப்டைட்டில்ஸை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆமாம். ஓகே. ஸோ இதோட பட் அதனால வந்து இப்போ மற்றவங்களுக்கும் தமிழ்நாடு, தமிழ் கல்ச்சர் அது பற்றி அந்த ஒரு ரீச் இருக்கும். இன்னொன்று வந்துட்டு இப்போயே ட்ரெய்லர்லேருந்து கேட்குறாங்க என்ன லாங்குவேஜில் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க, அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து இப்படி ஒரு டைனாஸ்டி இருக்குது சோழா அப்படின்லாம் வந்துட்டு இப்போ நமக்கு இந்தியாவோட வெளியேருந்து நிறையா ரீச் வந்திருக்கு, நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஆமாம். ஸோ இதெல்லாம் வந்து ஃபீட்பேக்லாம் டிஸ்கார்டில் வாங்குறீங்களா? ஸோ டிஸ்கார்ட் வந்து ஒரு கம்யூனிட்டி மாதிரி வச்சுருப்போம். ஸோ அது வந்து எப்படி இருக்குன்னா டேரெக்டாக எங்ககிட்ட பேசுகிறதுக்கு. மெயின் ரீசன் ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்க தான் நம்ம கன்சியூமர்ஸ். அவங்க என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்களோ அதுக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இப்போ நிறைய ஐடியாஸ் பார்த்தோம்னா கம்யூனிட்டி தான் சொல்லுவாங்க, இதை நீங்கள் வேர்ல்டு ஆட் பண்ணுங்கள், இது பண்ணுங்கள், அது பண்ணுங்கன்னு. ஸோ அது எல்லாமே ஆட் பண்ணது தான். ஃபார் எக்ஸாம்பிள் வளரியில் நாங்கள் ஃபஸ்ட்டு பிளான்லேயே இல்லை, கம்யூனிட்டி தான் சொன்னாங்க அது நம்ம இந்த வெப்பன் தமிழோட வெப்பன் நீங்கள் வச்சே ஆகணும் அப்படிலாம். அதுக்கப்புறம் கேமில் கொண்டு வந்தோம். ஸோ அந்த மாதிரி தான் அது. ஓகே. அப்போ யூசர்ட்டு வந்து பட் கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது வந்து ஒரு இப்போ 2500 கிட்ட இருக்காங்க பீப்புள் அதில். ஓகே. உங்களுடைய கம்யூனிட்டி அந்த டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணுவாங்க. பட் நமக்கு இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 60,000 to 70,000 பீப்புள் கிட்ட இருக்காங்க. ஓகே. அப்போ யூடியூப்லேயும் ஆப்வியஸ்லி வர கமெண்ட்ஸையும் நம்ம இது பண்ணுவோம். ஓகே. ப்ராடக்ட் ஃபீட்பேக் ரொம்ப முக்கியம். கரெக்ட். ஏன்னா கடைசியில் அவங்க தான் பே பண்ணி ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் நம்மளோட அசியூம் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு ஸோ ரெகுலராக ஃபீட்பேக் வாங்கிப்போம். ஸோ இதில் வந்து ஹிட் ஆர் மிஸ் அப்படின்றதுல இப்போ வந்து ஜென்ரலாகவே ஒரு கேம் லான்ச் பண்ணால் இப்போ இது மாதிரி இந்தியாவிலேருந்து வந்ததே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் வந்து பண்ணுறோம். ஆமாம். பட் இதில் வந்து இட் குட் கோ எய்தர் வேயா எப்படி கரெக்டாக தான். இது நான் சொல்லுவேன், டீம்டே நான் ஃபஸ்ட் சொல்லியிருக்கேன். நான் இந்தியா வரும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் இது கெட்டிங் பெஸ்ட் லைக் ஆர் சக்ஸஸ் அப்படின்னா 1% தான் இருந்துச்சு. ரீசன் என்ன, இந்த மாதிரி ஒரு எல்லாமே ரிஸ்க் தான். நம்ம எடுத்திருக்க ஜான்ராவாக இருக்கட்டும், ஓப்பன் வேர்ல்டாக இருக்கட்டும், 11th century இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப ஒரு நீஷான ஒரு மார்க்கெட்டு.
அண்ட் எல்லாமே டிஃபிகல்ட் தான் அந்த மாதிரி ஸ்கேலில் பண்ணுறது. பட் ஆனால் அது ஒரு கட் ஃபீல் தான். அது லைக் அது நமக்கு தெரியும் இப்படி ஒரு ஸ்பேஸ் இருக்குது, இன்னும் யாருமே அது பண்ணல அப்படின்றப்ப சரி பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது தான். இப்போ வந்து அது ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. பட் அப்சைட் குட் பி வெரி பிக் ஜென்ரலாக. எக்ஸாக்ட்லி. அந்த அப்பர் லிமிட்றது ஒன்று கிடையவே கிடையாது. கேமிங் தான் வேர்ல்ட்லேயே நம்பர் 1 மார்க்கெட்டு. அண்ட் இப்போ நம்ம வச்சிருக்க ஒரு டார்கெட்லாம் ரொம்ப 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 பேர் மினிமம். நீங்கள் இப்போ ஓப்பன் வேர்ல்ட் கேம்ஸே வந்து இயர்லி ஒரு 10 கேம்ஸ் தான் வரும். அண்ட் மினிமம் சேல்ஸே ஒரு 200K 300K அந்த மாதிரி போக சான்ஸ் இருக்குது. இப்போ ஜென்ரலாக இப்போ பேரண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது பையன் எப்போவுமே கேம்லேயே இருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ அது வந்து நல்ல விஷயமா நல்ல விஷயம் இல்லையா? டிபெண்ட்ஸ் தான். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய மல்டிப்ளேயர் கேம்ஸ் இருக்குது, ரொம்ப அடிக்டிவாக இருக்கும். டைம் பவுண்ட் பண்ணி அதை ப்ளே பண்ணுறாங்கன்னா நல்லது. ஆனால் அதே இப்போ ஸ்டோரி பேஸ்ட் கேம்ஸ் இருக்கும், அதில் வந்து நிறைய லேர்னிங்ஸ் இருக்கும். அட் த எண்ட் ஆஃப் த டே ஒரு நல்ல ஸ்டோரி இருக்கும். நிறையா இப்போ எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கேம் ப்ளே பண்ணிட்டுலாம் மாறி இருக்காங்க. லைஃப் சேஞ்சிங்காலாம் இருந்திருக்கு. ஸோ கைண்ட் ஆஃப் மூவி தான், நம்ம டெசிஷன் படி கேம் உங்களுக்கு மாறிட்டே இருக்கும். ஸோ அப்படின்றப்ப அது நிறைய லேர்னிங்ஸ் இருக்குது. ஸோ அது ஒரு பேலன்ஸ் பண்ணுறது தான் அது. கேம் விளையாடிட்டு தனியாக மாற்றிக்கொண்ட நிகழ்வுகள்லாம் இருக்குது. சரி, இப்போ சிங்கிள் பிளேயர் மல்டி பிளேயர்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் பண்ணுறது வந்து சிங்கிள் பிளேயர். சிங்கிள் பிளேயர், ஆமாம். ஓகே, பட் நான் இப்போ இந்த கேமை ஒரு வாட்டி விளையாடிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் திரும்ப விளையாடணும்னு தோணுமா எப்படி? ஸோ நம்ம மல்டிபிள் கேம் மோட்ஸ் மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ திருப்பி நீங்கள் ப்ளே பண்ணலாம் ஃபர்ஸ்ட்லேருந்து. பட் ஆனால் வேர்ல்டு இருக்கும் உங்களுக்கு. சரி, இப்போ ஸ்டோரியாக முடிஞ்சிருக்கும். பட் அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய வில்லேஜஸில் போய் விசிட் பண்ணலாம், ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், கேம்ஸ் இருக்கும், அதெல்லாமே நம்ம ப்ளே பண்ண முடியும். இப்போ ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க? யூஸ்வலாக வந்து ஒரு வாட்டி விளையாடிட்டு திரும்பவும் வந்து விளையாடுவாங்க எப்படி? அது ஒரு செட் விளையாடுவாங்க திருப்பி. ஏன்னா இப்போ அந்த அப்கிரேட்ஸ்லாம் அப்படியே இருக்கும். இல்லைனா நம்ம என்ன பண்ணுவோம்னா எவ்ரி 3 months ஒரு கான்டென்ட் மாதிரி ஒன்று கொடுப்போம். சரி, இப்போ நம்ம வேர்ல்டே இருக்கிறதுனால ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் அங்கே பண்ணுறது, ஏதாவது ஒரு மினி கேம்ஸ், இப்போ ஜல்லிக்கட்டே நம்ம உள்ளே வைக்கலாம், அந்த மாதிரி திங்ஸ்லாம் நம்ம பண்ண முடியும். ஸோ ப்ராடக்ட்டில் எப்படி ஒவ்வொரு வாட்டி ஒன்று கொடுத்துருக்க மாதிரி அந்த மாதிரி பண்ணலாம் நம்ம வந்துட்டு. ஓகே, ஸோ அது மாதிரி அப்போ ஒரு பெரிய ஒரு ரோட் மேப் மாதிரி வச்சுருக்கீங்களா? ஆமாம், நமக்கு இதுக்கு ஒரு டிஎல்சிஸ் எல்லாம் பிளான் பண்ணியிருக்கு. அடுத்தடுத்த கான்டென்ட் வந்துட்டு அதுக்கப்புறமும் மல்டிபிள் டைட்டில்ஸ் பிளானில் இருக்குது. சரி, முதல்ல இப்போ சன் ஆஃப் தஞ்சை இப்போ லான்ச் பண்ணியிருக்கீங்க. பட் எடுத்தோடனே இது பண்ணியிருக்க மாட்டீங்களா? முன்னாடி என்ன பண்ணீங்க? ஸோ முன்னாடி வந்து ஒரு டெக்னிக்கல் டெமோ மாதிரி ஒன்று ட்ரை பண்ணோம், அன்சங் பேஸ்னு சொல்லிட்டு. ஒரு சின்ன டைட்டில் அது வந்து எங்களுக்கு லேர்னிங்காக, ஓகே பைப்லைன் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்டையர் கேம், ஏன்னா நானும் கேம் டெவலப்மெண்ட் பேக்ரவுண்ட் கிடையாது, என்டையராக டீமுக்கே புதுசு தான். ஏன்னா நான் ஃபுல்லாக வந்து சாஸ் க்ளவுட் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு வந்தேன். அந்த மெத்தடாலஜி தான் இங்கே அப்ளை பண்ணி ஒர்க் பண்ணுவோம் நாங்கள் பேசிக்காக. ஸோ எங்களுக்கு ஒரு லேர்னிங்காக இருக்கணும்னு பண்ணோம். பட் அது கொஞ்சம் வைரலாக போய் அது ஒரு 75,000+ டவுன்லோட்ஸ் போயிடுச்சு. ஸோ அப்போ தான் தெரியும், ஓகே ரியலாகவே மார்க்கெட் இருக்குது, அப்போ இன்னும் பெட்டராக ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ண தான் சன் ஆஃப் தஞ்சை. அது வந்து பெய்ட் கேம் இல்லை, அது ஃப்ரீயாக தான் நம்ம பண்ணியிருந்தோம். சும்மா வேலிடேட் தான் பண்ணுறதுக்கு. ஏன்னா நமக்கு அந்த என்டையர் பைப்லைனே ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும் கேம் டெவலப்மெண்ட் வந்துட்டு. ஸோ அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் பண்ணது அது. சரி, நீங்கள் வந்து கேமில் பேக்ரவுண்ட் இல்லைன்றீங்க, பட் எப்படி இதில் இன்ட்ரெஸ்ட் வந்தது உங்களுக்கு? நான் இதுதான் பண்ணேன். அது பேசிக்காக கேமர் தான். நான் சின்ன வயசில் நிறைய கேம்ஸ் விளையாண்டுருக்கேன். அண்ட் ஒரு பேஷன் இருக்கும், ஓகே நம்ம ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் பண்ணது தான் இது. ஓகே, இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு. ஆமாம், ஓகே. இப்பயும் அதே ஸ்டார்ட் அப் போர்ட் தான். ஸோ பட் நீங்கள் வேறு டெக்கில் பண்ணுறீங்கன்னா வேறு கூட எடுத்துருக்கலாம்ல. பட் ஆனால் வந்து கேம்ன்றது கொஞ்சம் சம்டைம்ஸ் இட்ஸ் லிட்டில் காம்ப்ளிகேட்டட் டூ இல்லை? கரெக்ட். கொஞ்சம் யோசிச்சு நிறையா பீப்புளோட ஹெல்ப் வேணும், மல்டிபிள் ரோல்ஸ் இருக்கும். இப்போ ஒரு சாஸ் ப்ராடக்ட் பண்ணுறது நமக்கு ரொம்ப ஈஸி, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கும், எண்ட் டு எண்ட் ஸ்டாக்கே பண்ண முடியும். இதில் அந்த க்ரியேட்டிவிட்டி இருக்கும், அதே டைமில் வந்துட்டு சிலது டைம் டேக்கிங்காக இருக்கும். இப்போ அனிமேஷன் அப்படின்னா அது ஒரு ஹியூமன் அனிமேஷன் பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கு தப்பு கண்டுபிடிச்சிடலாம், இப்போ நம்ம பார்க்கும்போதே தெரியும். அப்படின்றப்ப அதுக்கு ஒரு மோஷன் கேப்சர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம், அது ஒரு லேப் வச்சுருக்கோம் தனியாக இங்கே. ஸோ அந்த மாதிரி நிறைய திங்ஸ் ஆட் ஆகிட்டே வந்துச்சு. இப்போ கலரி அப்படின்னா கலரி படித்தவங்க தான் வந்து ஆக்ட் பண்ணணும் இப்போ கேமில் பண்ணும்போது. ஸோ அதுக்கு ஒரு செட் போச்சு. ஸோ அது அப்படியே அந்த லெவல் ஆஃப் டீட்டெயில் ஆட் ஆகிட்டே வந்துருச்சு. ஓகே, பட் டேலண்ட் எப்படி ஓரளவுக்கு கிடைக்குதா இல்லை நீங்கள் கிரியேட் பண்ணது தான்? ஸோ 2 மிக்ஸ் தான். நம்ம மோஸ்ட்லி எப்படின்னா எல்லாருமே ஃப்ரெஷர்ஸ் தான். எங்களுக்கு ஃப்ரெஷர்ஸ் இந்த சென்ஸ் லைக் எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய கேம் பண்ணுறது. ஸோ சில பேர் இருக்காங்க, ஒரு 3-4 பேர் லீடர்ஷிப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் எல்லாருமே ரொம்ப பெரிய ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த க்ரூம் பண்ணுறது தான் ஒரு 3 to 6 months வந்துட்டு மென்டர் பண்ணி க்ரூம் பண்ணி, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் டீம் வந்துட்டு. பட் ஆனால் இப்போ அந்த ஃபுல் ஸ்பீடில் வந்துட்டு ஒர்க் பண்ணுவாங்க, அந்த நமக்கு ஏற்ற மாதிரி வந்துருச்சு. ஓகே, பட் லான்ச் பண்ணுறதுக்கும் ஒரு டைம் லைன் இருக்குது. இப்போ ட்ரெய்லர் விட்டுருக்கீங்க, அதுக்கப்புறம் நம்ம எவ்ரி 2 months வந்து ஏதாவது கான்டென்ட் வந்துட்டே இருக்கும். அடுத்து ஒரு கேம் பிளே வாக் த்ரூ ட்ரெய்லர் இருக்குது, வேர்ல்ட் ட்ரெய்லர் இருக்குது, இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்டோரி ட்ரெய்லர் வரும், அதுக்கப்புறம் தான் லான்ச் ட்ரெய்லர். ஸோ இந்த மாதிரி ஃபுல் கான்டென்ட் வச்சு ப்ரொமோஷன் பிளான் இருக்குது. இதில் மானடைசேஷன் சொல்கிறோம், இப்போ எது பண்ணாலுமே வந்து பணம் வரணும், அப்போ தான் நம்மளால் இன்னும் முதலீடு செய்யணும். அதற்குரிய வாய்ப்புகள்லாம் என்னென்ன இதில்? ஸோ இது ப்ரைமரியாக வந்து கேம் சேல்ஸ், அதுதான் நார்த் ஸ்டார் மெட்ரிக் நமக்கு. ஸோ எத்தனை காப்பி செல் ஆகுது அப்படின்னு. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் நமக்கு டிரான்ஸ்மீடியா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஏன்னா இப்போ நமக்கு கேரக்டர்ஸ் இருக்குது, இது வந்து கைண்ட் ஆஃப் சினிமா தான் இது.
ஏன்னா அவங்களுக்கு பட் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நம்ம இதுக்கப்புறம் வந்து ஒரு நாவலோ ஒரு மூவி அந்த மாதிரி நம்ம ஒரு ஃப்ரான்ச்சைஸே வந்து க்ரியேட் பண்ண முடியும் இதுலேருந்து. அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னா இதோட அப்கமிங் டைட்டில்ஸு. ஸோ இப்போ நமக்கு ஒரு பேஸ் ஆடியன்ஸ் இருப்பாங்க, இதிலேருந்து நம்ம வந்து எப்படி க்ரோ பண்ணுறோம் அப்படின்றது. பட் இதோட ஐபிஎல்லாம் வந்து நீங்கள் தான்? ஆமாம், நம்ம ஓன் பண்ணுறது தான். ஆமாம். ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி ஐபிஎல்லாம்? ஏன்னா வந்து நம்ம இந்தியாவில் இருக்கோம், சம்டைம்ஸ் வந்து அது எப்படி அது ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக எப்படி அது? ஸோ இப்போ வரைக்கும் அதில் எந்த இஷ்யூஸ் வரல. பட் மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம்னா யூஎஸ்லேயும் ட்ரேட்மார்க் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ நம்ம சன் ஆஃப் தஞ்சை வந்து யூஎஸ்பிடிஓலையும் இருக்கும், இங்கேயும் நம்ம பண்ணுறது ப்ராசஸ் எல்லாமே 2 கண்ட்ரியில் தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ மற்ற கேமிங் ஸ்டுடியோஸ்லாம் இருக்குல்ல, இப்போ இந்தியா வந்து ஒரு மார்க்கெட்டை தான் பார்க்குறாங்க, இதை வந்து ஒரு பெரிய க்ரியேட்டிவான இடமா பார்க்குறது இல்லை. ஓகே, அது மாறிக்கின்னு வருதா இல்லைன்னா அது மாறுறதுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதான் நமக்கு அந்த ஐபிஎஸ் க்ரியேட் பண்ணணும், அதுதான் மெயின். ஏன்னா இப்போ நம்ம வந்து மோர் ஆஃப் சர்வீஸ் ப்ரொவைடராக தான் இருந்திருக்கோம். எப்படி சாஃப்ட்வேரில் இருக்கோ அதே மாதிரி தான். பட் இங்கேருந்து நம்ம ஒரு ப்ராடக்ட்டோ இப்போ எப்படி ஒரு ஜோஹோ வந்துச்சு, ஃப்ரெஷ் டெஸ்க் வந்துச்சு, இந்த மாதிரி ஒரு இது வந்துட்டு இப்போ கேமிங்க்கும் தேவை. ஏன்னா நம்ம மோர் ஆஃப் வந்து கன்சியூமர் மார்க்கெட், அது போக வந்துட்டு சர்வீஸ் ஓரியன்ட். இப்போ 3D சர்வீசஸ் பண்ணுவாங்க, QA பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ அது சேஞ்ச் ஆகணும் நமக்கு. அந்த ஐபிஎஸ் வந்துட்டுருக்கு இப்போ. ஸோ ஹோப்ஃபுல்லி இன்னொரு நெக்ஸ்ட் 4-5 இயர்ஸில் மாறும். அப்போ ஐபிஐ கிரியேட் பண்ணணும், உருவாகும். கரெக்டாக. பட் இதனால நிறைய வேலை வாய்ப்புகளும் உருவாகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து இப்போ தமிழ் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு வேலை வாய்ப்புகள், இந்த இண்டஸ்ட்ரி நல்லா வந்ததுன்னா இதனால தமிழ் வேலை வாய்ப்புகளும் உருவாகும். கரெக்டாக? கண்டிப்பாக. இப்போ போலண்டில் வந்து ஒரு கேம் ஸ்டுடியோ இருந்துச்சு, CD ப்ராடக்ட்னு. இப்போ விச்சர்னு ஒரு கேம் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்துட்டு அந்த என்டையர் மார்க்கெட்டே சேஞ்ச் ஆயிடுச்சு. அங்கேருந்து அட்லீஸ்ட் ஒரு 20 to 30 கேம் ஸ்டுடியோஸ் புதுசாக வந்துச்சு. இப்போ ஒரு கேமிங் ஆப்பர்ச்சுனிட்டினா எல்லாரும் அங்கே போவாங்க யூரோப்லேருந்து. ஸோ அது அந்த என்டையர் கண்ட்ரியே வந்து டெவலப் ஆச்சு அந்த ஒரு கேம்னால. அது எந்த மொழியில் இருந்தது? அது வந்து இங்கிலீஷ் தான். பட் ஆனால் உங்களுக்கு நாடோட லைக் யூரோப் ரிலேட்டடாக ஸ்டோரிஸு. அண்ட் அதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் பெரிய டைட்டில். ஈவன் கவர்மெண்ட் சைட்லேருந்து நிறைய சப்போர்ட். இப்போயும் வந்துட்டு லைக் அதெல்லாம் ஒரு பெஞ்ச் மார்க்கான கேம்ஸு. ஸோ அது அந்த இண்டஸ்ட்ரியே மாற்ற முடியும், லைக் டேலண்ட் சைட்லேயோ இல்லை லைக் எக்கானமி சைட்லேயோ வந்துட்டு. ஓகே, இப்போ நீங்கள் அந்த கல்ச்சர் பற்றியும் சொன்னீங்க இல்லையா? இப்போ வந்து ஜாப்பனீஸ் கல்ச்சர் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஆர் இல்லைனா ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஈவன் கேமிங்கை விட்டுட்டு கேபாப்லாம் வந்து இங்கே இருக்கிற பசங்களாம் நிறைய பண்ணுறாங்க, ரைட்? அது மாதிரி தமிழை உலக அளவுக்கு கொண்டு போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? திங்க் நம்ம அது நம்ம சைடு ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா நம்ம அதை பிராண்டே பண்ண மாட்டோம் பெருசாக வந்துட்டு. யூஎஸில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ ஒன்றுமே கிடையாது. அவங்க ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 to 300 இயர்ஸ் தான் இருக்கும். ஆனால் ஹிஸ்டாரிக்கல் டவுன் டவுன் வச்சுருப்பாங்க, ஹிஸ்டாரிக்கல் சைட்ஸ்ன்னு இருப்பாங்க. அதை ஒரு சைட் சீயிங் பிளேஸாக மாற்றுவாங்க, அதை எல்லோரும் போய் பார்ப்பாங்க. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றிருப்பாங்க. இப்போ நமக்கு 2000+ இயர்ஸ் நமக்கு இருக்குது ஹிஸ்ட்ரி வந்துட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் நிறையா வெளியே நம்ம சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுதான் நம்ம மிஸ் பண்ணுறோம். இப்போ பொருணை இருக்குது, இந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்துட்டு ஒரு ஹிஸ்ட்ரி சேஞ்சிங்கான ஒரு இன்சிடென்ட்ஸ் வந்துட்டு. ஸோ இப்போ இந்த கேம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் சோழா எம்பையரை எடுத்துருக்கீங்க, பட் சேரன் பாண்டியன் எது வேணாலும் எடுத்துருக்கலாம். பட் எதனால இதை சோழா சூஸ் பண்ணீங்க? ஒன்று வந்துட்டு சோழாஸ் வந்து ஒரு வெல் டாக்குமெண்டட் ஒரு கிங் நமக்கு வந்துட்டு. லைக் இப்போ நமக்கு நிறையா லிட்ரேச்சர்லேயோ இல்லை பிளேசஸ்லேயோ இன்னும் இருக்குது. ஸோ அதனால் அது ஒன்று எடுத்தோம். இன்னொன்று நிறைய சொல்கிறதுக்கும் நிறையா இருந்துச்சு. சரி, ஓகே, அப்போ சோழாஸே ஸ்டார்ட் பண்ணுவோன்னு. இதுக்கப்புறம் மேபி அடுத்த கிங்டம்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் பிளான் இருக்குது. சரி, இப்போ கேமிங்கில் வந்து இப்போ நான் வந்து இப்போ இது ஒரு கேரியர் ஆப்ஷனாக எடுக்கணும்னா இதில் உரிய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது இந்தியாவில்? இந்தியாவில் இப்போ எப்படி வந்து கேம்ஸ் அப்கமிங்காக இருக்கும், நிறைய ஸ்டுடியோஸ் இருக்குது. 3D மாடலிங் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அனிமேஷனாக இருக்கட்டும், இல்லை கான்செப்டாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்துட்டு நல்ல ஸ்கோப் இருக்குது. ஒன்லி திங் என்னென்னா நமக்கு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணணும். ஏன்னா இப்போ ஒரு வெஸ்டர்னாக ஸ்டுடியோஸோ இப்போ அங்கேருந்து நம்ம ஹையர் பண்ணும்போதோ நம்ம யார் பேசுகிறோம் அப்படின்னாலுமே அந்த போர்ட்ஃபோலியோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அவங்களோட ப்ரொஃபைல்ஸ் வந்துட்டு. ஸோ அந்த கேப் தான் நமக்கு இருக்கும். நமக்கு நாலேஜ் இருக்கும், ஆனால் அந்த போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணணுன்றது வந்துட்டு அவங்க எஜுகேஷனில் அது இருக்காது. ஸோ அது பில்ட் பண்ணாங்க அப்படின்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ அவ்வளோ ஸ்டுடியோஸ் இருக்குது, மும்பையாக இருக்கட்டும், பெங்களூராக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி நிறைய சென்னையில் ரொம்ப கம்மி தான், ஒரு 2-3 அந்த மாதிரி தான். பட் லைக் அவுட்சைட் தமிழ்நாடு நிறையா இருக்குது. சரி, போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? படிக்கிறது போக எக்ஸ்ட்ராவாக வந்து அவங்க எதாவது ட்ரை பண்ணணும். ஏதாவது ஒரு கேம் ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு அவங்க அதே வந்துட்டு பில்ட் பண்ணி பார்க்கலாம், அதே மெக்கானிக் வந்து ரெப்ளிகேட் பண்ணிவிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ ஒரு பையன் வீட்டில் இல்லைன்னா ரொம்ப விளையாடிக்கிட்டு இருக்காங்க வச்சுங்களேன், அந்த விளையாட்டை எடுத்து எப்படி நம்ம சேனலைஸ் பண்ணுறது? அதுதான் லைக் அந்த டைம் பவுண்ட் பண்ணிட்டாலே போதும். ஏன்னா ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா அது ஒரு டைம் போகிறதே தெரியாது. இப்போ ஒரு மல்டிப்ளேயர் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 3-4 hours வந்துட்டு ஒரு 1 hour போன மாதிரி இருக்கும். பட் டெஃபினட்டாக அதில் அட்வான்டேஜஸ் இருக்குது. ஒரு டெசிஷன் மேக்கிங்காக இருக்கட்டும், நிறையா ஸ்கில்ஸ் வந்து நமக்கு க்ரோ ஆகும்.
பட் இது டிஸ்ட்ராக்ஷனாகவும் ஆயிடக்கூடாது. அண்ட் கேம் ப்ளே பண்ணுறது வேறு, டெவலப் பண்ணுறது வேறு அப்படின்றது இருக்கும். சரி, இப்போ நல்ல லாஜிக்கலாக அனாலிட்டிக்கலாக அந்த பெஸ்ட்டாக இருந்தால் மட்டும் தான் உங்களால் ப்ரோக்ராம் பண்ண முடியும் கேமுக்கு. எப்படி வந்து இப்போ சாஃப்ட்வேர் கோட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான். சேம் வே ஆர்ட்க்கும் வந்துட்டு நல்ல இப்போ ஆர்ட் வரையணும், உங்களுக்கு நல்ல பெயிண்டராக இருப்பாங்க, அவங்களுக்கு இப்போ இது ஒரு டூல் தான் அது. அதே இதை வந்து இப்போ ஒரு டூலில் வரைஞ்சாங்கன்னா டிஜிட்டல் ஆர்ட்டாக இருக்கும், அதே இப்போ மாடலிங்காக இருக்கும். ஸோ ஆப்வியஸாக அவங்க அந்த ஸ்கில்லை எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இருக்குது. சின்ன சின்ன பசங்க இருக்காங்கல்ல, இப்போ சன் ஆஃப் தஞ்சையை கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. ஆமாம். பட் அவங்க என்ன பண்ணலாம்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ இது கேம் ரேட்டிங்னு பார்த்தோம் அப்படின்னா அது 17+ தான் இருக்கும். ஏன்னா நிறைய வயலன்ஸ் அதெல்லாம் இருக்கிறதுனால. ஸோ இப்போ கிட்ஸுக்கு நம்ம எஜுகேஷன் மோட்னு ஒரு மோட் வச்சுருக்கோம். உங்களுக்கு லேர்னிங்காக இருக்கும், லைக் இந்த காம்பேட்டோ பிளட் இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இப்போ நீங்கள் எக்ஸ்ப்ளோர் மட்டும் பண்ணலாம் வேர்ல்டு. இப்போ லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டோரின்னு சொல்கிறோன்னா அது என்ன இலக்கியம், அது எங்கேருந்து வந்துச்சு, இப்போ ஒரு திருக்குறள் உள்ள இருக்குன்னா அது என்னது, அதே மாதிரி இப்போ ஒரு பெரிய கோயில் இருக்கும், அவங்க அந்த ஜேர்னி ஃபுல்லாகவே வந்துட்டு லிவ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு மோட்ஸும் இருக்குது. ஸோ அது வந்து கிட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷார்ட் கொஸ்டின்ஸ், ராபிட் ஃபயர் மாதிரி. ஸோ இப்போ ராஜேந்திர சோழன் இன்று உயிருடன் இருந்தால் சன் ஆஃப் தஞ்சையை விளையாடிய பிறகு உங்களிடம் என்ன சொல்லுவாருன்னு நினைக்கிறேன்? மேபி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவார். அவ்வளோதான். உங்கள் வாழ்க்கையை ஒரு கேமாக எடுத்துக்கொண்டால் அதற்கு என்ன பெயர் வைப்பீர்கள்? சன் ஆஃப் தஞ்சை நான் சன் ஆஃப் மதுரைன்னு வச்சுப்பேன். நான் மதுரையில் தான் இருக்கேன். ஆமாம். ஹாலிவுட்டில் உங்கள் கேமை திரைப்படமாக எடுக்க வந்தால் எந்த ஒரு விஷயத்தை மட்டும் மாற்ற அனுமதிக்க மாட்டீர்கள்? மேபி லாங்குவேஜ் தமிழ்லே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவேன் நான். 15 வயசு ஏப்ரஹாம் சன் ஆஃப் தஞ்சை விளையாடினா என்ன நினைப்பேன்? நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லி எல்லாரையும் வாங்க வச்சிருப்பேன். ஏன்னா அந்த மாதிரி தான் நம்ம டெஸ்ட் பண்ணுறது. இப்போ இது வந்து இப்போ ஒரு கேமராக எனக்கு பிடிக்குமா அப்படின்றது வேலிடேட் பண்ணிட்டே இருப்போம் எப்பயுமே. அது அந்த விஷனே வந்துட்டு. ஸோ அந்த மாதிரி தான் நான் பண்ணியிருப்பேன். பயங்கரமாக ஸ்கூலில் எல்லாத்தையும் பேசிட்டு இந்த கேம் விளாட்றோம் அது இதுன்னு சொல்லி பில்டப் பண்ணியிருப்பேன். ரிலீஸ் டேயில் அப்போ கேம் என்னைக்கு இப்போ ஏர்லி நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் ஆகும். ஆமாம். ஸோ அந்த டைமில் வந்து இப்போ சேல்ஸ் நம்பர்ஸை விட எந்த ரியாக்ஷன், என்ன மெட்ரிக்கை பார்ப்பீங்க? கதையாக வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். நிறைய இடத்துல ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கும். அது ஒரு ரிஃப்ளெக்ஷனாக நான் பார்த்தேன். அது ரிவ்யூஸ்லேயோ இல்லை ஃபீட்பேக்லேயோ வந்தாலே அதுவே ஒரு பெரிய வின்னாக இருக்கும். ஸோ திஸ் ஆர் தட். ஓகே. அசாசின் க்ரீட் ஆர் பிளாக் மெத்? அசாசின் க்ரீட். அசாசின் க்ரீட் ஆர் எல்டன் ரிங்? அசாசின் க்ரீட் தான். சோல்ஸ் பிளேயர் கிடையாது. அசாசின் க்ரீடை விட பண்ணுறீங்க. அப்போ திரும்ப அசாசின் க்ரீட் ஆர் டெட்ராய்ட் பிகம் ஹியூமன்? சாய்ஸாக வந்து எனக்கு இந்த கேம் பிடிக்கும், பட் அசாசின் க்ரீட் தான் ஓவராலாக. பா. ஓகே. அசாசின் க்ரீட் ஆர் பியாண்ட் டூ சோல்ஸ்? அசாசின் க்ரீட். பா. அசாசின் க்ரீட் ஆர் த விச்சர் 3? விச்சர் 3. ஏன்? ஸ்டோரியாவோ இல்லை எனக்கு அதில் நிறையா அந்த டெப்த் ரொம்ப பிடிக்கும். ஸ்டோரியோட டெப்த்தோ வேர்ல்டு எல்லாமே வந்துட்டு. அப்போ The Witcher 3 or God of War? God of War. அப்போ மாற்றிட்டீங்க. ஓகே. God of War or Ghost of Tsushima? Ghost of Tsushima. Okay. So PlayStation games எல்லாமே ஃபேவரட். ஓகே. Ghost of Tsushima or Red Dead Redemption? Red Dead Redemption. நான் சொல்லனா அதுக்கப்புறம் எல்லாரும் திட்டுவாங்க. ஓகே. Red Dead Redemption or The Last of Us? Last of Us 1. The Last of Us or Son of Thanjai? Son of Thanjai. Son of Thanjai. கலகிட்டீங்க போ. ஓகே. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வணக்கம் சாட் வித் கேசி நண்பர்களே. நான் கேசி கார்த்திக் சிதம்பரம். வாரம் என்ன பாதிக்கிற விஷயங்களை கைப்பட கடிதமாக எழுதுகிறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சமூக ஊடகங்களில் வெளியாகும் ஞாயிறு கடிதத்தை மறக்காமல் வாசிங்க.